சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜியை தட்டி தூக்க நீதிமன்றம் உத்தரவு. அதாவது 2021 மற்றும் 23 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது பதவி காலத்தில் 397 கோடி டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் நடந்ததா அறப்போர் இயக்கம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை நேற்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோர் அமர்வு லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை மற்றும் டெண்டர் குழு கூட்ட குறிப்புகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கு. அதாவது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான முதல் அமர்வு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் அறப்போர் இயக்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வி சுரேஷ் நீதிமன்றத்தில் வாதிடுகையில் 25 கிலோவாட் ஆம்ஸ் முதல் 500 கிலோவாட் ஆம்ஸ் வரையிலான மின்மாற்றிகளை ஆன்லைன் ஏலம் மூலம் கொள்முதல் செய்கிறது. 2021-23 காலகட்டத்தில் விடப்பட்ட 10 டெண்டர்களை அறப்போர் இயக்கம் ஆய்வு செஞ்சது. இதில் 7 டெண்டர்களை ஒப்பந்ததாரர்கள் ஒரு குழுவாக செயல்பட்டு விலையை நிர்ணயம் செய்ததற்கான தெளிவான ஆதாரங்கள் இருக்கு. இதன் மூலம் 397 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு டெண்டரிலும் 26க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றது போல ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றா அனைத்து ஏலதாரர்களும் ஒரே மாதிரியான விலையை, அதாவது புள்ளிக்கு அடுத்து வரும் எண்கள் கூட மாறாமல் அப்படியே குறிப்பிட்டிருக்காங்க. இது தற்செயலா நடக்க வாய்ப்பே இல்லை. இது ஒரு திட்டமிட்ட சதி என்று இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் மின்மாற்றிகளை மாற்ற முடியாது என அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் 1182.88 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களில் இத்தகைய கூட்டு ஏலத்தை அதிகாரிகள் எப்படி அனுமதிச்சாங்க என்று கேள்வி எழுப்பினாங்க. இந்த முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அப்போதைய டேஞ்சன்கோ தலைவர் ராஜேஷ் லக்கானி மற்றும் நிதி கட்டுப்பாட்டாளர் வி காசி ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதா சந்தேகப்படுவதா அறப்போர் இயக்கம் தரப்பில் கூறப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இதுபோன்ற முறைகேடு குறித்த வழக்குகளில் ஆரம்பகட்ட விசாரணை என்பது தேவையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அரசு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி செயல்பட்டிருந்தா இந்த வழக்கு விசாரணைக்கே வந்திருக்காது. அனைத்து வழக்குகளிலும் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தினா எந்த ஒரு முடிவையும் எட்ட முடியாது என்று கருத்து தெரிவித்தாங்க. மேலும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோர் நேற்று விசாரணையின் போது பிறப்பித்த உத்தரவில் அந்த ஒப்பந்தங்களை அங்கீகரித்த டெண்டர் குழுவின் கூட்டங்கள் குறிப்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தி வரும் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை 9 அன்னைக்கு சப்மிட் பண்ணுமாறும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை மார்ச் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதில் பெரும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும்.